இல்லை அவர் ப்ரெஸ் மீட்டில் எல்லாமே நான் சொன்னது பொய்ன்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து அவர் ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த பொண்ணு நைட்டெல்லாம் பேசிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. வில் ஹி ப்ரூவ் இட்? அவர் என்ன என் மேலே டெஃபமேஷன் ஃபைல் பண்ணுறது, நான் அவர் மேலே டெஃபமேஷன் ஃபைல் பண்ணுறேன். அவங்க போஸ்டிங்கில் இருக்காங்க, நாங்கள் போஸ்டிங்கில் இல்லை. அவ்வளோதான் வித்தியாசம் எங்களுக்கும் அவங்களுக்கும். ஆக்சுவலி வந்து பில்டிங் ஏன் இடிச்சாங்கனாக்கா கவர்மெண்ட்டை ஏமாற்றி கட்டியிருக்காங்க. அப்போ கொடுக்கும்போது 75,000 நாங்கள் அப்ரூவல் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அப்ரூவல் வாங்கவே இல்லை. ஃப்ளோர் அப்ரூவல் தான் வாங்கலன்னு பார்த்தா பில்டிங்கே அப்ரூவல் இல்லை. கட்டினீங்க பில்டிங்கை, யார் வீட்டு காசு? ராதாரபியோட வீட்டு காசா? அது டப்பிங் யூனியன் பில்டிங் இடிச்சு கட்டினது. டப்பிங் யூனியன் மெம்பர்ஸ் மட்டும் என்ன பாவம் பண்ணும்? எதுக்காக வந்து 10% கொடுக்கணும் நாங்கள்? நான் அவர்கிட்ட பேசிட்டேன். அப்புறம் இனிமேல் ஒன்று ஒர்க்கு கூப்பிட மாட்டாரு, நீயும் வந்து இனிமேல் ஒர்க்குக்கு போகாத அப்படின்னு தான் சொன்னார். ஏன் சொல்லலை? இது வந்து என்னோட ராதாரவியோட கேஸ் வந்து ஃபுல்லாக ஆர்டிஐ போட்டு நான் வாங்கினது. ஓகே மேம், இப்போ இந்த கொஸ்டின் நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ மந்த்லி வந்து சில மேக்ஸிமம் அமௌண்ட் இருக்கும், மினிமம் நீங்கள் ஒரு சில அமௌண்ட் நீங்கள் வாங்கியிருப்பீங்கல்ல. இப்போ 2,500 ஒரு ஷூட் வாங்குறீங்க அப்படின்னா மொத்தமாக மாதம் வந்து சில அமௌண்ட் உங்களுக்கு வரும். அது எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா உங்களுக்கு? கண்டிப்பாங்க. நான் வந்து லேக்ல தான் வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா படம்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோதான் வாங்கிட்டு இருப்பேன். ஹீரோயினுக்கு பேசுகிறனால. சீரியல் நான் பேச மாட்டேன். ஸோ எனக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரியாது. டப்டு சீரியஸ் நான் பேசிட்டு இருந்தேன். சாய்பாபா சீரியல்லாம் நான் சன்னில் வந்து பேசிட்டு இருந்தேன். எனக்கு அது வந்து பெஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் அவார்டு எனக்கு வந்துச்சு. அந்த சீரியலுக்கு வந்து ஜிப்ரின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டருக்கு பேசிட்டு இருந்தேன். ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ப்ரொடக்ஷன் கூட. இப்போது பொதுவாக சொல்ல முடியாது. இப்போ பெரிய ப்ரொடக்ஷன் வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரொடக்ஷன்லாம் ஒரு பேமெண்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ப்ரொடக்ஷன் ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க. 2 lakhs கேட்டால் கூட தருவாங்க ஹீரோயினுக்கு பேசுறதுக்கு வந்து. டிபெண்ட்ஸ். இப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பேசுகிறாங்க, சின்மயிலாம் பேசுனாங்கன்னா இன்னும் கூட அவங்களோட எப்படி இருக்கோ அவங்களோட அந்த டைமில் வந்து அவங்க அந்த பேமெண்ட் கேட்டு அந்த டேரக்டர் ப்ரொடியூசர் ஓகே அப்படின்ட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. ஓகே, நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ டப்பிங்னாலே வந்து ஒரு கார்டு வாங்கினா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு 1 lakh ப்ளஸ் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோன்னு தெரியல. 2 lakhs சம்திங் கேள்விப்பட்டேன் நான் வந்து. ஏன்னா நானும் மெம்பராக இல்லை, கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன். இப்போ 2 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கார்டு வாங்கி நீங்கள் ஒரு யூனியனாக போகிறீங்க அப்படின்ற போது வேலை சில பேருக்கு கிடைக்கலாம், சில பேர் கிடைக்காம இருக்குதுன்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரியலி அந்த கார்டு வாங்குறது அவ்வளோ ஒர்த்து இருக்கா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை இப்போது கார்டு வாங்கலை அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா நான் மெம்பர்ன்னுவாங்க. எங்களை நாங்கள் மெம்பராக இருந்து நாங்கள் வெளியே வந்திருக்கோம், எங்களையே நான் மெம்பர்ன்றாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா நான் மெம்பர் பேசலாம், எந்த யூனியனில் மெம்பராக இல்லாதவங்க பேசலாம். நாங்கள் 9 பேர் 10 பேர் இந்த ராமராஜ்யத்தில் இருந்து டெர்மினேட் ஆனோம் பார்த்தீங்களா, நாங்கள் யாரும் பேசக்கூடாது. இதுதான் அவங்களோட குறிக்கோள். நானே வந்து நிறைய நான் மெம்பர்லாம் பேசி பார்த்துருக்கேன். நாங்கள் எதுவும் சொல்லவும் மாட்டோம். ப்ளஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எல்லாரும் வந்து காசு கொடுத்து வாங்கிடுறாங்களே, நீங்கள் அதை பாருங்கள். 2 lakh வந்து வாங்குறது கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, பட் வாங்கிடுறாங்களே நிறைய பேர். எனக்கே தெரியல, இப்போது நிறைய பேர் வந்து புதுசாக இருக்காங்க, யார் இவங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கே. வந்து சில ஸ்டுடியோஸில் ஏதாச்சும் ஒரு ஸ்டுடியோ 2 ஸ்டுடியோ போய் பார்க்குறோம் அப்படின்னா ஒர்த்து இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் அவங்க தான் அவங்களோட கெரியரை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போ இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு கார் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக அது மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் போகும். சில இப்போ வந்து நாங்கள் நியூஸில் தான் பார்த்தோம், இந்த மாதிரி வந்து இடிச்சிட்டு அந்த பில்டிங்கை வந்து திருப்பி கட்டுறாங்க, அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் யூனியனில் கொடுத்த மணி வச்சு தான் அவங்க கண்டிப்பாக அந்த விஷயங்கள் பண்ண முடியும். அதை பற்றி சொல்ல முடியுமா? ஆக்சுவலி வந்து பில்டிங் ஏன் இடிச்சாங்கனாக்கா, பில்டிங் வந்து அப்ரூவல் இல்லாமல் கட்டிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட்டை ஏமாற்றி கட்டியிருக்காங்க அந்த பில்டிங் வந்து. எங்களுக்கு வரவு செலவு கணக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் ஒரு மீட்டிங் நடக்கும், ஜென்ரல் பாடி மீட்டிங் நடக்கும். அதில் வந்து வரவு செலவு காமிக்கிறதுக்கு தான் அந்த மீட்டிங்கே. அப்போ கொடுக்கும்போது 75,000 நாங்கள் அப்ரூவல் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அப்ரூவல் வாங்கவே இல்லை. ஃப்ளோர் அப்ரூவல் தான் வாங்கலன்னு பார்த்தா பில்டிங்கே அப்ரூவல் இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வந்துச்சு. ஸோ அப்போ கோர்ட் ஆர்டரோட என்ன ஆச்சுன்னா, கார்ப்பரேஷன் வந்து பில்டிங்கை இடிச்சிட்டாங்க. அது ஒரு கோடி கணக்கில் மதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பில்டிங் வந்து. அந்த பில்டிங்கோட காசுலாம் யாரோட காசு? எங்களோட காசு தான். நாங்கள் நிறைய 10% கொடுத்துருக்கோம் இல்லையா? சின்மையாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், சுமதியாக இருக்கட்டும், தாசரதி சாராக இருக்கட்டும், எல்லாருமே 10% அவங்களோட இதில் கொடுப்பாங்க. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் படம் நாங்கள் பேச போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோயின் வாய்ஸ் ஓகே ஆகுதுன்னா, இப்போ ஒரு 1,00,000 கொடுக்குறாங்க பேமெண்ட் நாங்கள் வாங்குறோம்னா, அதில் 10%. 10%னா 10,000. அப்போ எத்தனை பேர் எத்தனை 10% கொடுத்துருப்பாங்க? நாட் ஓன்லி ஃபார் ஹீரோயின் வாய்ஸ், எல்லா வாய்ஸ்க்குமே, பிட்டு வாய்ஸாக இருக்கலாம், கேரக்டர் வாய்ஸாக இருக்கலாம், க்ரௌடு வாய்ஸ் எல்லாமே 10% எடுத்துப்பாங்க. அப்போ 10% எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு எவ்வளோ போயிட்டுருக்கு? 1. 2வது வந்து மெம்பர்ஷிப்புக்குன்னு சொல்லி உள்ளே வருவாங்க. அப்போ அதில் 2,00,000 வாங்குறாங்க அப்படின்னா, அந்த 2,00,000 எங்கே எத்தனை மெம்பர் வந்து சேருவாங்க ஒரு மாதம்? அப்போ அந்த காசு எங்கே? அப்புறம் நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம், ஆக்டர் சூர்யாவாக இருக்கட்டும், நிறைய பேர் கொடுப்பாங்க. டப்பிங் யூனியனுக்கு வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்கும்போது அப்போ அந்த காசுலாம் எங்கே போகுது? அவர் சொல்லுவார், நாங்கள் எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம், நாங்கள் ஒரு காஃபி குடிக்கிறதுனா கூட வந்து அதை வந்து நாங்கள் கணக்கில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதாரவி இப்போ ப்ரெஸ் மீட்டில் ரீசெண்டாக கொடுத்துருப்பாரு. அப்புறம் ஏன் பில்டிங் அடித்தாங்க? நீங்கள் 75,000 திருடிட்டேன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே, ஏன் பில்டிங் அடித்தாங்க?
பிளஸ் வேற சொல்றாரு, பில்டிங்க வந்து இடிச்சத பத்தியே பேசிட்டு இருக்காங்க. பில்டிங்க நாங்க கட்டிட்டோம். கட்டுனீங்க பில்டிங்க. யார் வூட்டு காசு? ராதாரவியோட வீட்டு காசா அது? டப்பிங் யூனியன் பில்டிங்க இடிச்சு கட்டுனது. இடிச்சதுக்கு ஒரு காசு, அவ்ளோ வெல முதி ம மதிக்க மதிக்கப்பட்ட ஒரு பில்டிங்க இடிச்சிருக்காங்க. அது எவ்ளோ எக்ஸ்பென்சிவ் போயிருக்கும். திரும்பி கட்டியிருக்காங்க. 60, 70 லட்சம், 50 லட்சம் ஆயிருக்கும். அப்ப அப்ப யார் வூட்டு காசு அதெல்லாம் வந்து? ராதாரவியோட வீடு தேனாம்பேட்ல இருக்கு. அத இடிச்சு திரும்ப கட்டுவாரா அவரு? அப்படி பேசிட்டு இருக்காரு உட்கார்ந்து வந்து, நாங்க கட்டிட்டோம் பில்டிங்க. எழுப்பிட்டோம். அத பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அசிங்கம், வெட்கம். அத பத்தி யார் பேசுவா? 10% நாங்க தானே கஷ்டப்பட்டு கத்தி, தொண்ட கிழிய எல்லாரும் குடுத்துட்டு இருக்காங்க. மெம்பர்ஸ் ஆகிய எல்லாருமே குடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து அந்த அந்த காச வச்சு நாங்க எல்லா மெம்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏன் மத்த யூனியன்லாம் இயங்கிட்டு இருக்கு. டைரக்டர் யூனியனா இருக்கட்டும், கொரியோகிராஃபி யூனியனா இருக்கட்டும், சின்ன திரை, பெரிய திரை எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அவங்கலாம் 10% வாங்கிட்டு இருக்காங்களா? இவர் ராதாரவி அவரோட சம்பளத்த வந்து நடிகர் சங்கத்துல 10% குடுத்துட்டு போறாரா? டைரக்டர் மணிரத்னம் சார் இருக்காரு. அவரோட சம்பளத்த வந்து டைரக்டர் யூனியன்ல குடுத்துட்டு போறாரா 10%? டைரக்டர் சங்கர் சார் இருக்காரு. அவரு குடுப்பாரா? டைரக்டர்ஸ் யூனியன்ல அவரு வந்து குடுப்பாரா 10% வந்து? அப்டின்ட்டு இருக்கும்போது யாருமே குடுக்காதம்போது, ஏன் டப்பிங் யூனியன் மெம்பர்ஸ் மட்டும் என்ன பாவம் பண்ணோம்? எதுக்காக வந்து 10% குடுக்கணும் நாங்க? யார் ஃபர்ஸ்ட்டு அந்த லீகல் ப்ராசஸ கொண்டு வந்தான்னு தெரியுமா? இப்போ 10%ன்றது கண்டிப்பா வந்து உங்களுடைய நீங்க உழைப்பு போட்டு ஃபுல்லா வந்து கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் தான். ஸோ இப்போ ரூ. 2000 வாங்குனாலும் அதுல 10%னா அது ஆமா. உங்க கையில எதுவுமே நிக்காது இல்லையா? அது யார் கொண்டு வந்தா அந்த ப்ராசஸ்? அத பத்தி சொல்ல இல்ல முடியுமா? அதையும் அவர் சொல்லியிருப்பாரு. ம். 20 வருஷமா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ம். நான் 2016ல தாங்க வந்தேன். எனக்கு அப்பலேருந்தே 10% எடுத்துட்டு தான் இருக்காங்க. நான் இல்லன்னுலாம் சொல்லல. 20 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கேட்கல அப்படின்னா, இப்ப கேட்கிறோம் பதில் சொல்லுங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா, லேபர் யூனியன் அப்ரூவ் பண்ணும். இப்ப இதுல கட்டாயமா நாங்க பிடிப்போம். கட்டாய பிடித்தல் 10% பிடிப்போம்னு சொல்லிட்டு, நீங்க லேபர் ஆஃபீசர்ட்ட அப்ரூவல் வாங்குங்க. ஏன்னா ட்ரேட் யூனியன் ஆக்ட் கீழ வருது. அப்ப ட்ரேட் யூனியன் ஆக்ட் கீழ வந்தா லேபர் கிட்ட தான் போகணும். அப்ப லேபர் ஆஃபீசர் அப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த மாரி வந்து நாங்க 10% பிடிக்கிறோம்னு சொல்லி டப்பிங் யூனியன் ஒரு பைலா போட்டு குடுக்கட்டும். அத அப்ரூவ் பண்ணிட்டோம் லேபர் யூனியன். யார் அப்ரூவ் பண்றாங்களோ அவங்க மேல நான் கேஸ் ஃபைல் பண்றேன். ரிட் ஃபைல் பண்றேன். இப்போ உங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் யூனியன் மூலியமாவும் வரணும். ஐ திங்க் யூனியன் மூலியமா வந்து தான் உங்களுக்கு ரீச் ஆகும். இல்ல கரெக்ட்டா? ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்படி இல்ல. அவங்க அதுக்கு அவங்க கேரண்டி ஓ! குடுக்க அது மாட்டாங்க. குடுக்க மாட்டாங்க. ஆமா. பேமெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும். ஆமா. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க தேடிக்கோங்க, நீங்க கஷ்டப்பட்டுக்கோங்க, என்ன ஓகே. வேணா பண்ணிக்கோங்க. ஆனா பேமெண்ட் மட்டும் நாங்க டப்பிங் யூனியன் வாங்கிப்போம். எங்ககிட்ட இருந்து நாங்க வந்து எடுத்துட்டு நாங்க உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு எந்த யூனியன்லயும் இந்த மாரி இல்லங்க. டப்பிங் யூனியன்ல மட்டும் தான் இந்த மாரி ஒரு லா இருக்கு. அது இப்போ வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது? அன்ஜஸ்டிஸா இருக்கு. இப்ப நீங்க உழைச்சு வாங்குறீங்க. பட் ஆனா எதுக்கு யூனியனுக்கு 10% போணும்? உங்களுக்கு ஒரு வொர்க் வாங்கி தராங்க அப்டின்னா, அதுல 10% கமிஷன் இல்ல 10% யூனியனுக்கு போணும்னா ஒரு நியாயம் இருக்கு. நீங்களும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு நீங்க ஃபுல் உங்களுடைய பொட்டன்ஷியல் போட்டு வொர்க் பண்ணணும். பட் ஆனா 10% போறது ஒரு மாரி ஆக்சுவலி யாருக்குமே தெரிய மாட்டேது. டப்பிங் யூனியன்ல இவ்ளோ காசு வருதான்னு சொல்லிட்டு. அவ்ளோ ஃப்ளோட்டிங் போயிட்டு இருக்கு. அதனால தான் நான் வந்து ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பேன். ஒரு விசாரணை கமிஷன் மாரி வச்சா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சொல்றார்ல எல்லாமே நாங்க டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம். ராதாரவி சொல்லியிருப்பாரு. எல்லாத்தையும் நாங்க டிஜிட்டலைஸ் பண்ணியிருப்போம். காஃபி வாங்குறதுனா கூட நாங்க கணக்கு இது பண்ணுவோம் அப்படின்ருப்பார். ஓகே, குட். அப்ப நாங்க ஒண்ணு பண்ணலாம். இது விசாரணை கமிஷன் ஒண்ணு வரட்டும். வந்து எல்லாரும் எவ்ளோ எவ்ளோ காசு உள்ள வந்துட்டு இருக்கு. அது வந்து எய்தர் கவர்ன்மென்ட் சைட்ல இருந்தோ இல்லன்னா லேபர் ஆஃபீசர் சைட்ல இருந்தோ யாரோ ஒருத்தவங்க வரட்டும். வந்து அவங்களோட பேங்க் ஐடி எல்லாத்தையும் எடுத்து தட்டுனாங்கன்னா எல்லாம் வந்துரும்ல. யார் எவ்ளோ காசு வந்துட்டு இருக்கு, எவ்ளோ ஃப்ளோட்டிங்ல போயிட்டு இருக்கு, எவ்ளோ வச்சிருக்காங்க, என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிரும்ல. விசாரணை கமிஷன் வரட்டும், வந்து பார்க்கட்டும். அவங்க அவங்க வேலைய பண்ணட்டுமே. அப்ப தெரிஞ்சிருமே. இப்போ நீங்க கால் பண்ணி நீங்க பேசுனீங்க அப்டின்றது தான் பிரஸ் மீட்ல சொன்னாங்களே. இந்த ஆமா. பொண்ணு தான் ஃபுல்லா பேசும் அப்டின்னு. அந்த ஃபால்ஸ் அலிகேஷன் எப்டி வச்சாங்க? நான் வந்து ஃபுல்லா பேசினேன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் நான் வந்து அவர் வந்து கட் பண்ணியிருப்பேன். உங்க பொண்டாட்டி மேல கை வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அவர் வந்து கட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுச்சு. அது பொய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது அது பொய் இல்ல. அது உண்மதான். அவர் மறந்துட்டாரான்னு தெரியல கதிரோன் பாலு வந்து. கோமால இருந்தாரான்னு தெரியல எனக்கு வந்து. இல்ல தூங்கிட்டு இருந்தாரான்னு தெரியல. நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லும்போதே இந்த மாரி நடந்திருக்குன்னு சொல்லி தான் சொன்னேன். "இரு ஃபோன வைங்க. நானு ஷாஜி கிட்ட பேசிட்டு வரேன்னு" சொன்னாரு. பேசிட்டு வந்து என்கிட்ட இதான் சொன்னாரு. "அம்மா நான் அவர்ட்ட பேசிட்டேன். அ அவரும் இனிமே உன்ன ஒர்க்குக்கு கூப்பிட மாட்டாரு. நீயும் வந்து இனிமே ஒர்க்குக்கு போகாத" அப்படின்னு தான் சொன்னாரு. அப்ப அவர் அந்த வார்த்தைய என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. நீங்க நைட் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களாமே. ஷாஜி என்கிட்ட சொன்னாரு. ஏன் சொல்லல? கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்கலாமே ஷாஜி வந்து. நான் சங்கீதாவும் நானும் நைட்லாம் பேசிட்டு இருந்தோம். இந்த பாருங்க ப்ரூஃபு. அவங்க பொய் சொல்றாங்க. சரி ப்ரூஃப் இல்லன்னா கூட அவர் வெர்பலா சொல்லியிருக்கலாம்ல. அந்த பொண்ணு என்கிட்ட பேசிட்டு இருந்தது நைட்லாம். சொல்லலையே. அப்ப கதிரோன் பாலுக்கு மட்டும் எப்படி ப்ரூஃப் வந்தது என்னன்னு தெரியல. ப்ரூவ் பண்ணட்டும் அவரு.
அப்போ அவங்க அந்த சைடு வைக்கிறது எல்லாமே ஃபால்ஸ் அலிகேஷன் ஆமா உங்க தரப்புல இருந்து சொல்றீங்க. ஆமா. என்கிட்ட ப்ரூஃப் இருக்குல்ல. ஏன்னா கன்விக்ஷன் ஆயிருக்கு ஷாஜிக்கு வந்து. அவரு இல்லன்னு டினை பண்ண முடியாது. அப்படி இல்ல கோர்ட் சொல்றது பொய் அப்படின்னா, அவர் மேல நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். அவரு டெஃபமேஷன் நான் இன்னொரு கேஸ் கூட ஃபைல் பண்ணுவேன் அவர் மேல. கோர்ட்ட வந்து அவமதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆர்டர் இருக்கு. ஃபுல்லா ஆர்டர் இருக்கும்போது பேச முடியாது. அப்புறம் ஷாஜியே ஒத்துக்கிட்டாரு. ஆமா ஃபர்கிவ் மீ நான் வந்து டார்லிங் வந்து இது மாரி கூப்பிட்டேன். ஃபர்கிவ் மீன்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்போ அப்போ கதிரவன் பாலு என்ன பண்ணுவாரு? அவரே ஒத்துக்கிட்டாரு குற்றத்த. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணுவாரு? ஓ நெக்ஸ்ட் என்ன மேம்? மேம் ஜட்ஜ்மெண்ட் காப்பியும் இருக்கு மேம். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் கூட நான் உங்களுக்கு தரேன். ஒண்ணும் இஷ்யூ இல்ல. இது எல்லாமே மெயில்ஸ் தான். ஃபுல்லா நான் அனுப்பிச்ச மெயில் சாட் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ஷாஜிக்கு அனுப்பிச்ச சாட் எல்லாமே இருக்கும். ஆ உங்களுக்கு இல்ல என்ன வேணும்னு சொல்லுங்க. ஏதாச்சும் பர்ட்டிகுலரா வேணும்னா நான் வந்து அத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஆடியோ சாரி ஆர்டிஐ ஃபுட்டேஜ் மட்டும் இன்னும் அது அது வந்து கோர்ட்ல நான் ஒரு வாட்டி என்னோட சார் கிட்ட கேட்டுட்டு வேணா தரேன். அது ஆனா எடிட்டட் ஃபுட்டேஜ் தான் இருக்கு. எங்ககிட்ட வந்து ரா ஃபுட்டேஜ் அவங்க குடுக்கல. ஸோ அவர் அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருப்பார். ஷோகாஸ் நோட்டீஸ் இந்த பொண்ணு நெறைய அனுப்பிச்சும் ரிப்ளையே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது வந்து நான் ஷோகாஸ் நோட்டீஸ்ன்னு ஹெட்டிங்கே போட்டிருப்பேன். இது ஃபுல்லா அவங்க எனக்கு அனுப்புனது. நான் அவங்களுக்கு ரிப்ளை அனுப்பிச்ச ஷோகாஸ் நோட்டீஸ் பண்டில். எல்லாமே நான் ரிப்ளை இருக்கும். வித் ரிப்ளை இருக்கும். அவரு நான் அனுப்பவே இல்ல அப்படின்னாரு. நான் அனுப்பிச்சிருக்கேன். இதோ இருக்கு ப்ரூஃப். அது நான் என்னோட டெர்மினேஷன் சூட்லயும் சப்மிட் பண்ணியிருக்கேன். இவ்ளோ மெசேஜ் நீங்க சென்ட் பண்ணியிருக்கீங்க. இவ்ளோ எஃபோர்ட் நான் ஒண்ணும் இல்ல மேம். இவ்ளோ எஃபோர்ட் போடுறீங்க. டெய்லியும் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்களுக்கான ஒரு விஷயம் லைக் லாஸ்ட்ல ஒரு இருக்கும் இல்லையா? அது உங்களுக்கு கிடைச்சுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஆஃப் கோர்ஸ்ங்க. இப்போ கன்விக்ஷன் ஆயிடுச்சதே ஐ அம் வெரி ஹேப்பி. ஆனா வந்து அந்த 6 மாசம்ன்றது மட்டும் தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. பட் நான் அப்பீல் போயிட்டேன் இல்லையா? இப்ப அடுத்த ஹைரார்கி ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்களோ ஆர்டர் அது வந்துரும் இல்லையா? இப்ப இதுல 5 வருஷம் வந்துச்சுன்னா ஐ அம் சூப்பர் ஹேப்பி இல்ல? அவரால வந்து இதுவும் போ முடியாது. அப்பீல் போ முடியாது. 5 வருஷம் மேல இருந்தது தண்டனை அப்டின்னா. டைரக்ட்டா உள்ள தான் ரிமாண்டிங் தான். அப்ப நான் வெரி ஹேப்பி இல்ல? ஆனா ஐ அம் ஹேப்பி வித் த ஜட்ஜ்மென்ட். ஃபைண்டிங்ஸ்லாம் சூப்பர். அது நான் குறை சொல்ல மாட்டேன். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க காசுக்காக வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பணம் பணம் பறிக்கும் நோக்கத்தோட கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அவரு ஜட்ஜ் வந்து சொல்லியிருப்பாரு, இல்ல அவங்க ஆல்டர்னேட்டிவா வேற ஜாப் போயிட்டாங்க டெம்பரவரியா. ஸோ பணம் பறிக்கும் நோக்கத்துலலாம் அவங்க வரல. கிளியரா இருக்கும் ஜட்ஜ்மென்ட் வந்து. நான் காப்பி கூட உங்களுக்கு தரேன். சூப்பரா இருக்கும் ஜட்ஜ்மென்ட். எனக்கு அந்த 5 வருஷம் போட்டிருந்தானா ஐ அம் வெரி ஹேப்பி. இது ஃபுல்லா ஷாஜித். நான் அனுப்பிச்ச மெயில்ஸு அது கொஞ்சம் கிளிப்பா ஷஃபிள் ஆயிருக்கும். இது ஃபுல்லா கேஸ் கட்டே அந்த பண்டிலே இருக்கும். நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணது. இப்ப திருப்பி உங்களுக்கு டப்பிங் இதில நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இப்போ நீங்க இவ்ளோ கண்டிப்பா மேம். நானும் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்ன டெர்மினேட் பண்ணிட்டாங்க இல்லையா? அது சூட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து எனக்கு அது ப்ராசஸிங்ல இருக்கு. போட்டு 6 மாசம் ஆகுது. இது என்ன வருதோ, தீர்ப்பு வருதோ, இல்ல நடுவுல என்ன சொல்றாங்கன்னு தெரியல ஏதாச்சு. இது வந்து டெர்மினேஷன் பண்ணதுக்கும் இருக்கும். இது டெர்மினேஷன் பண்டில். டெர்மினேஷன் பண்ணி அதுக்கு முன்னாடி ரிப்ளை பண்ணது. 2மே ஷோகாஸும் இருக்கும், டெர்மினேஷனும் இருக்கும். ஏன்னா நான் பண்டிலே போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து என்னோட ராதா ரவியோட கேஸ் வந்து அவங்க குடுத்த இது ஆர்டிஐ ஆமா. ஃபுல்லா ஆர்டிஐ போட்டு நான் வாங்குனது. அவங்க எனக்கு பேம்ப்ளெட் இஷ்யூ பண்ணாங்க. 1 வாரம் முன்னாடி உங்களுக்கு ஜெனரல் பாடி மீட்டிங்ல கொஸ்டின் கேட்கணும்னா, இந்த மாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கு நான் மெயில் அனுப்பிச்சுட்டு நான் கேட்பேன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பேன். அவர் எனக்கு ஆஸ் இட் இஸ் ரூடா தான் ரிப்ளை பண்ணியிருப்பாரு. அதுக்கும் நானும் மெயில் அனுப்பிச்சிருப்பேன். எல்லாம் மெயில் தான். ஏன்னா இவ்ளோ ப்ரூஃப் இருந்தே பொய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவங்க கிட்டலாம் வந்து ப்ரூஃப் இல்லாம ஏதாச்சும் பேச முடியுமா? இது ஃபுல்லா ராதாரவி. இது ஃபுல்லா எல்லாமே ராதாரவி தான். இப்ப திருப்பி ஓப்பன் பண்ண கேஸ். ஆமா. இல்ல இது அவங்க வந்து அவங்க சைடுல விட்னஸ் குடுத்திருப்பாங்க ஓகே, இல்லையா? ஓகே. போலீஸ் அந்த ஸ்டேஷன்ல எழுதி குடுத்திருப்பாங்க இல்லையா? சோ ஃபுல்லா எல்லாமே இது. நான் அனுப்பிச்சது, அவங்க அனுப்பிச்சது, யூனியனுக்கு அந்த பேம்ப்ளெட் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மெயில் அனுப்பிச்சிருப்பேன். அது எல்லாமே இருக்கும். அவங்களே போட்டிருப்பாங்க இந்த பேம்ப்ளெட்ல. அவங்களோட டப்பிங் யூனியன் பேம்ப்ளெட்ல. ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஜெனரல் பாடி மீட்டிங்ல கேட்கணும்னா, நீங்க வந்து எங்கள அணுகணும். மெயில் மூலியமா சொல்லுங்க. என்ன கொஸ்டின் என்னான்ட்டு. நாங்க வந்து உங்கள அலோவ் பண்றோம் ஜெனரல் பாடி மீட்டிங். சோ அத நானு கேட்டிருப்பேன். எல்லாமே இருக்கு ப்ரூஃப். ஓகே. இப்ப நான் லாஸ்ட்டா ஒரு கொஸ்டினோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க இவ்ளோ அஃபெக்ட் பண்ணி, இவ்ளோ சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ ஒரு அப்கமிங் ஒரு விமன் வந்து வரணும், ஒரு டப்பிங் யூனியனுக்கு வரணும் அப்டின்னா, சில விஷயங்கள் டப்பிங் யூனியன் மாத்தணும். அண்ட் அதே அந்த பெர்சனுமே வந்து அத ஏத்துக்கணும். இப்போ டப்பிங் நான் விமனா வரேன் அப்டின்னா, இந்த விஷயம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். மென்டலாவும் சரி, பிசிக்கலாவும் சரி, லைக் ஃபினான்ஷியலாவும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க. ஐ மீன் ஃபினான்ஷியலாவும் கார்டு வாங்காத விஷயங்கள் அத பத்தி சொல்ல முடியுமா? அண்ட் டப்பிங் யூனியன் என்ன மாறணும்? அதையும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாமா? டப்பிங் யூனியன் வந்து நல்ல யூனியன் தாங்க. நிர்வாகம் மாறுச்சுன்னா நல்லாருக்கும். மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க சரியில்ல. ஸோ யூனியன் வந்து நல்ல ஒரு யூனியன் வந்து. ஸோ வேற யாராச்சும் மேனேஜ்மெண்ட் வந்தா கொஞ்சம் நல்லாருக்கும். பிளஸ் பொண்ணுங்க வந்து உள்ள வரது பத்தி பிரச்சனை இல்ல. ஸோ அவங்க அவங்க தான் அவங்கள வந்து புரொடெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாரி ஏதாச்சும் நடந்தது அப்டின்னன்னா, ப்ரூஃப்ஸ் எல்லாம் மெயினா கலெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம போய் ஆமான்னு சொல்லுவோம். அவங்க இல்லன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து நெறைய கோழைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, WhatsAppல கால் பண்ணுவாங்க.
ஏன்னா நார்மல் கால் பண்ணா ரெக்கார்ட் பண்றாங்க தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல கால் பண்ணுவாங்க. ஸோ அதில நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி போயிட்டு இருக்குது. இப்போ நிலவரம் சொல்றேன் நான் வந்து. ஸோ அவங்கள புரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். அவங்க தான் ப்ரூஃப் இது பண்ணணும். சப்போஸ் இந்த மாரிலாம் போகுது அப்படின்னு சொன்னா. ஒருத்தவங்க ஒரு மாதிரி இல்லையா? நான் எல்லாருக்குமே சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு வேணான்ட்டு. சில பேர் வந்து இந்த தொழிலே வேணான்னு சொல்லிட்டு வேற ஜாப் போயிடுவாங்க. சில பேர் சண்டை போடுவாங்க. சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. சில பேர் வந்து லீகலா வந்து போராடுவாங்க. ஸோ இந்த மாரி நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. நம்ம தான் நம்மள புரொடெக்ட் பண்ணி நம்ம தான் நம்மள பார்த்துக்கணும். பிளஸ் ப்ரூஃப் கண்டிப்பா முக்கியம். அவங்க இல்லன்னுவாங்க, நீங்க ஆமான்னுவீங்க. அது கன்ஃபார்மா வேணும். ரூ. 2,00,000 கார்டு அது வந்து அஃப்கோர்ஸ்ங்க ஃபினான்ஷியலி அது அவங்க எப்படியோ சப்போஸ் பார்ஷியலா கட்டுற மாரி இருக்கான்னு இப்ப தெரியல யூனியன்ல. அந்த மாரி இருந்ததுன்னா, கோ ஹெட். உங்களுக்கு இதுதான் பேஷன், இதுதான் அப்படின்னு சொன்னேன்னா, தாராளமா நீங்க உள்ள வாங்க. கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க அப்படின்னா. இல்ல அ நம்மளுக்கு வேணாம், சும்மா கார்டு மட்டும் இது பண்ணிட்டு சும்மா பார்க்கலாம் அப்படின்னா, அது உங்களோட விருப்பம். உங்ககிட்ட காசு நெறையா இருந்ததுன்னா, நீங்க வந்து கார்டு வாங்கிக்கோங்க. ஓகே மேம். இதுக்கப்புறம் நாங்க வந்து டப்பிங் யூனியன்ல வந்து பார்க்கலாமா? அந்த ப்ராசஸ் பத்தி சொல்ல முடியுமா? டப்பிங் யூனியன்ல வந்து நான் அதாங்க கேஸ் போயிட்டுருக்கு. ப்ரோக்ரஸ்ல இருக்கு. ஸோ நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். 6 மாசம் ஆச்சு. பெண்டிங்ல இருக்கு. ஸோ அத பத்தி நான் டீட்டெயில் சொல்ல முடியாது. போறதுக்காக தான் நானும் சூட் போட்டிருக்கேன். ஐ மீன் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் என்னன்னு சொல்றேன். கிடைக்கும் ஜஸ்டிஸ் வந்து. பட் கொஞ்சம் டிலே ஆகுது. பரவால்ல. நோ ப்ராப்ளம். ஓகே மேம். தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க் யூ, தேங்க் யூங்க.